10 நாளைக்கு ஒரு தடவை இந்த ரெசிபி நம்ம வீட்டில் உலா வந்துடும். தோரம்பருப்பை குக்கரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், எண்ணெய் விட்டு 2 விசில் விட்டால் போதும். பருப்பு வேகிறதுக்குள்ளே இந்த ரெசிபிக்கான மசாலா ரெடி பண்ணிடுவேன். கொப்பரை தேங்காய், பூண்டு, குருமிளகு, கருவேப்பிலை போட்டு நல்ல நரன்னு தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும். இது ஒத்த பாத்திர ரெசிபினால எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நான் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி, உப்பையும் சேர்த்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்து அது கூட வெந்த பருப்பு அந்த கலவையோட சேர்த்து 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும், இல்லைன்னா கெட்டியாயிடும். சப்பாத்தி மாவை பெனஞ்சு உருட்டி தேய்ச்சி நமக்கு பிடிச்ச சைஸில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொதிக்கிற மசாலாவில் ஒன்று ஒன்றா போட்டுறணும். சக்குலியா ரெசிபின்னா போதும், வீட்டில் 6 கணும் கிச்சனை தான் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். சப்பாத்தி மாவை மட்டும் கெட்டியாகவும் இல்லாமல் இலக்கமாகவும் இல்லாமல் கரெக்டாக பெனஞ்சா சூப்பராக வரும். கேஸை கம்மி தணலில் வச்சுக்கிட்டா தான் டக்குன்னு ஒன்று வேகிறதுக்குள்ளே இன்னொன்று தேய்ச்சி போட்டால் மசாலா ஈவனாக வெந்துடும். சக்குலியா ரெடி ஆயிடுச்சு. என்ன ரெசிபி செஞ்சாலும் எனக்கு ஒரு பிடி சாதமாவது வேணும், பழக்க தோஷம். குருமிளகு போட்டிருக்கிறதுனால சுட சுட சாப்பிடும்போது மூக்கே வேர்த்து போயிடும்.